கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் அப்டேட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு டீமாக ரிலீஸ் பிளேஸோட லிஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். சென்னை, மும்பை, ஆர்சிபி, இப்போ கேகேஆருடைய வீடியோவும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ பட்ஜெட் அவங்க கையில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர் லிஸ்ட்டு ரூமராக போயிட்டு இருக்கிறதால உண்மையா, அதை தாண்டி சிஎஸ்கேக்கு அடி மேலே அடி விழுந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா அப்டேட்டையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கோஸ்டின் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக நம்ம சிஎஸ்கே அப்டேட்லேருந்து போயிடலாம். அப்படியே எஸ்ஆர்ஹெச்சை கண்டினியூவாக வந்துட்டு நம்ம பேசுவோம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனாக ட்ரை பண்ணாங்க, அது சரிப்பட்டு வரல. ஆர்ஆர் ட்ரேடை நிராகரிச்சிட்டாங்க. நாங்கள் டிசி கூட பேத்தி நாங்கள் வேறு வழி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்ஸை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனாக வாங்கக்கூடிய ஒரு வேலையை வந்துட்டு டிசி பார்த்துட்டு இருக்காங்க. ஆர்ஆரும் சஞ்சு சாம்சனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இது ஒரு அப்டேட்டு. நம்பர் 2 என்னன்னா வாஷிங்டன் சுந்தரை வாங்க போகிறாங்கப்பா. ஜிடி சைட்லேருந்து அவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. டீல் எல்லாமே முடிஞ்சு அவர் பேக் பண்ணிட்டு சென்னை வரது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஆசிஸ் நேரா டக்குன்னு ஒரு செக்மெண்ட் எடுத்து வச்சிருக்காரு. என்னது, வாஷிங்டன் சுந்தரை நாங்கள் கொடுக்குறோமா? நாங்கள் எப்போ அப்படி சொன்னோம்? நாங்களே திவாட்டியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் அவருக்கு பதிலாக பேக்கப்புக்கும் அவர் இல்லாத இடத்த ஃபில் பண்ணுறக்கும் அவரை வச்சுட்டு இருக்கோம். போன சீசனும் ட்ரை பண்ணோம், செம்மையாக பண்ணார். இது எல்லாத்த விட இப்போ நேற்று ஆஸ்திரேலியா கூட பொழந்து கட்டியிருக்காரு, 49 நாட் அவுட்டு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஜிடி அக்செப்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு ட்ரேடே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் நடக்கவே விரும்பலை, தயவு செஞ்சு இங்கே வந்துடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆசிஸ் நேரம் சொல்லிட்டாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஜிடிலேயே ஹாப்பியாக இருக்கிறாரு, கண்டினியூ பண்ண போகிறாரு அப்படிங்கிற அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. சிஎஸ்கேவும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு சில பைஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சா சேஃப்டியாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்களுக்கு சாதகமாக போல. விடுமச்சான் ஃபைனலாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அக்ஷனில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட இன்னொரு 10 நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்த எஸ்ஆர்ஹெச் அப்டேட்டு. எஸ்ஆர்ஹெச்சில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா. நம்பர் 1 தலையில் குண்டு தூக்கி போடுற மாதிரி ஹென்ரிக் கிளாசன். இது ரூமர், ஆரம்பத்திலேயே நான் சொல்லிக்கிறேன். இப்போ போய் ஹென்ரிக் கிளாசன் சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்க. எஸ்ஆர்ஹெச் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது ரூமர்னு சொல்ல முடியல, 100% உண்மையும் சொல்ல முடியல. அவங்க சைட்லேருந்து எந்த அப்டேட்டுமே எஸ்ஆர்ஹெச் கொடுக்கல. ஆனால் கிளாசனால ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணால் அவங்க இதை விட மிகப்பெரிய சோனியாக அவங்களுக்கே வச்சுக்க முடியாது. அவங்க டீம்லேயே செம்ம காட்டாம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு. ஸோ மேலே ஆல்மோஸ்ட் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கீழே அந்த ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டில் அவர் இருக்கிறதுனால தான் சப்போர்ட்டாக இருக்காரு. ஸோ அவரை போய் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்தால் அது ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் நியூஸ் போயிட்டு இருக்கு. 100% இந்த நியூஸ் தான் இந்த ஒரு நாளாக 2 நாளாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் கூகுளில் கிளாஸ்ன்னு சர்ச் பண்ணாலே சவுத் ஆப்பிரிக்கா நியூஸ் வருதோ இல்லையோ, எஸ்ஆர்ஹெச்லேருந்து போகிறாரா, இந்த டீம் வாங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். எடுத்த உடனே சிஎஸ்கேக்கு தான் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம், இல்லை ஆர்சிபி எப்படியாவது கொக்கி போட்டு வாங்கிடுவாங்கன்னு ஒரு பக்கம்ங்கிற மாதிரி பல ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாத விஷயங்கள் தான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலுமே ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. சின்ன சின்ன பிளேயர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் போக பெரிய தலைவர் 2 பேருடைய பேர் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்று இசான் கிஷனை நம்பி எடுத்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக அவரு ஒன்று. இன்னொன்று முகமது ஷமி ஃபார்மெல்லாம் தேஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற நிலமையில கொடுத்துட்டு வேற பவுலர்ஸை அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்ஷன்லையோ ட்ரேட்லையோ ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு முகமது ஷமி அண்ட் இசான் கிஷன் 100%. இது போக சின்ன சின்ன பிளேயர்ஸ், மீது இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணி அந்த பட்ஜெட்டை வச்சு தான் வர போறாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ஸ்குவாடு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. பவுலிங் யூனிட் மட்டும் கரெக்ஷன் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 15 கோடிக்குள்ள தான் வருவாங்க. மேபி இந்த கிளாஸ் இந்த மாதிரி பிக் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணால் 25 crore மேலே வரும். ஒரு 15 to 18 கோடி அவங்க கிட்ட இருந்தாலே ஒரு நல்ல அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் உடைய பிளான் இதுதான். ஸோ பெருசாக அவங்களோட அக்ஷனில் பார்ட்டிசிபேட் கம்மியாக பண்ணக்கூடிய டீம்ஸில் எஸ்ஆர்ஹெச் ஒன்று தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2 அக்ஷன்லையுமே இருக்கக்கூடிய ஸ்குவாடெல்லாம் கலைச்சு பெட்டரான ஸ்குவாடத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சிம்பிளாக ஒரு 18 to 20 கோடிக்குள்ள பட்ஜெட்டை வச்சுட்டு தேவையான பவுலர்ஸை மட்டும் ரொட்டேட் பண்ணிட்டு மிடில் ஆர்டரில் ஹிட்டிங் ஆடக்கூடிய ஆட்களை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி அவங்க போட்டு ஸ்குவாடை சேர்த்துனா போதும், ஒரு செம ஸ்குவாடை உருவாக்கிடலாம். அதுக்கான வேலைப்பாடுகள் தான் உள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். எவ்வளோ எஸ்ஆர்ஹெச் ஃபேன் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஹென்ரிக் கிளாசனுடைய ரூமர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி பல அப்டேட்டோட மற்ற டீம்ஸோட வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.